அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாகை தொகுதியிலும், திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மு.க. ஸ்டாலின் கிருஷ்ணகிரி தொகுதியிலும் பரப்புரை மேற்கொண்டனர். நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது காவிரி விவகாரத்தில் தமிழக மக்களுக்கு திமுக எந்த நல்லதையும் செய்யவில்லை என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். நீங்க மத்திய கெஜெட்ல வெளியிடுங்க, மத்திய அரசியல் வெளியிடுங்க, எல்லாம் குரல் கொடுக்கறாங்க. திமுக அதுக்கு மட்டும் கேட்கல. நாடாளுமன்றத்தில் எதுவுமே பேசல, கெஜெட்ல வெளியிடல. 10 ஆண்டு காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் இதுதான். தீர்ப்பு கிடைச்சாச்சு, அதை உறுதிப்படுத்தணும்ல. உறுதிப்படுத்தினதான் நமக்கு தண்ணி கிடைக்கும். அதை செய்யல. 2 மாசம் கழிச்சு நம்முடைய பக்கத்து மாநிலம் கேரளா மாநிலம், கர்நாடக மாநிலம் போய் வழக்கு போட்டு அந்த வழக்குல அம்மா உச்சநீதிமன்றத்தில் வாதாடி அரசியலிலே வெளியிட செய்த பெருமை அம்மாவை சாரும். இதேபோல திருவாரூரை அடுத்த வாழவாய்க்கால் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் பேசிய முதலமைச்சர், தங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை சுமத்தி களங்கம் கற்பிக்க முயற்சித்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். முன்னதாக திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர், அதிமுகவை எந்த கட்சியும் அடிபணிய வைக்க முடியாது என்றும், சிறுபான்மையினருக்கு எதிரான திட்டங்களை அதிமுக எதிர்க்கும் என்றும் தெரிவித்தார். இங்க மதச்சந்தையோ அல்லது ஜாதி சண்டையோ தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடப்பதற்கு அம்மாவுடைய அரசு அனுமதிக்காது. மக்கள் வளமோடு வாழ வேண்டும், செழிப்போடு வாழ வேண்டும், எந்தவித இடையூறும் இல்லாம சுதந்திரமாக தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமார், ஓசூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் சத்யா ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய மு.க. ஸ்டாலின், ஊழல் புகாரில் ஜெயலலிதா யாரையெல்லாம் அமைச்சரவையிலிருந்து நீக்கினாரோ அவர்களைத்தான் தற்போது அதிமுக வேட்பாளர்களாக அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். ஆக அப்படிப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிடிக்காதவரைத்தான் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் பிடிச்சிருக்கு. அதனால்தான் இன்றைக்கு அவரை வேட்பாளராக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு மோடியை பிடிக்கவே பிடிக்காது. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாரு? மோடியா லேடியா பாப்போன்னர் சொன்னாரா இல்லையா? ஆக அவரைத்தான், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிடிக்காதவரைத்தான் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு பாரத பிரதமராக மீண்டும் வர வேண்டும் என்று இந்த ஓபிஎஸ் இபிஎஸும் இன்றைக்கு மக்களிடத்தில் போய் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய ஸ்டாலினுக்கு குமுதப்பள்ளி கிராமம் அருகே ஏராளமான பெண்கள் வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து அந்த கிராமத்திற்கு சென்று ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து ஸ்டாலின் பெண்களுடன் உரையாடினார். அவரிடம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாக பெண்கள் குறை கூறினர். அப்பொழுது மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் குறைகள் களையப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்.